வணக்கம். Day-3 இந்திய வரலாறு கொஷின்ஸ் தான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். வாங்க நம்ம கொஷின்குள்ளே போகலாம். 2ஆம் புலிகேசியை தோற்கடித்தவர் முதலாம் நரசிம்மவர்மன். பல்லவ பேரரசின் வீழ்ச்சிக்கான முக்கிய காரணம் சோழர் படையெடுப்பு. மகேந்திரவர்ம பல்லவரின் சாதனை அவரது பாறை வெட்டு கோவில்கள். பல்லவர்கள் சம்பந்தப்பட்ட குகை கோயில் அமைந்துள்ள இடம் குறிப்பிடுக. மாமல்லபுரம். பாறையை குடைந்து கோவில்கள் கட்டுவது மிகவும் பிரபலமானது இவர்களுடைய காலத்தில்தான், பல்லவர்கள் காலத்தில். மண்டகப்பட்டு குகை யாருக்குரியது? மகேந்திரவர்மன். டேஷ் பல்லவ அரசரை அப்பர் சைவ மதத்திற்கு மாற்றினார்? முதலாம் மகேந்திரவர்மன். மத்த விலாச பிரகசனம் என்ற நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன். 7 பகோடாக்கள் என்றழைக்கப்படும் கோவில்கள் அமைந்துள்ள இடம் மகாபலிபுரம். வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தை அடைந்தவர் முதலாம் நரசிம்மவர்மன். தென்னிந்தியாவிற்கு பல்லவ ஆட்சியின் மாபெரும் சாதனையாக இருப்பது பாறை குடைந்த கட்டிடக்கலை வளர்ச்சி. மாமல்லர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் பின்பற்றிய மதம் சமணம். முதலாம் மகேந்திரவர்மனை சைவத்திற்கு மாற்றியவர் அப்பர். முதலாம் மகேந்திரவர்மனின் மகன் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலம் கிபி 600 முதல் கிபி 630 வரை. பல்வேறு திறன்களை உடைய பல்லவ மன்னர் முதலாம் மகேந்திரவர்மன். மகேந்திர மங்கலம், மகேந்திரவாடி என்ற நகரங்களை நிறுவியவர் முதலாம் மகேந்திரவர்மன். மாமல்லன் என முதலாம் நரசிம்மவர்மன் அழைக்கப்பட்ட காரணம் மட்போரில் சிறந்தமையால். யாருடைய ஆட்சி காலத்தில் சீன பயணி யுவான் ஷுவங் காஞ்சிக்கு வருகை தந்தார்? முதலாம் நரசிம்மன். முதலாம் நரசிம்மவர்மனின் ஆட்சி காலம் கிபி 630-668. ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் 2ஆம் நரசிம்மன். காஞ்சிபுரத்தில் கைலாச நகர் ஆலயத்தை கட்டியவர் 2ஆம் நரசிம்மன். பனைமாலையில் தாளகிரீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவர் 2ஆம் நரசிம்மன். தண்டி அலங்காரம் என்ற நூலை எழுதிய தண்டி என்ற வடமொழி புலவர் யாருடைய அவையில் இடம்பெற்று இருந்தார்? 2ஆம் நரசிம்மன். தண்டி அலங்காரம் என்பது சமஸ்கிருத இலக்கண நூல். சீனாவுடன் வணிக உறவை ஏற்படுத்தியவர் 2ஆம் நரசிம்மன். நந்தி கலம்பகம் புகழும் பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன். எந்த போரினை பற்றி நந்தி கலம்பகம் குறிப்பிடுகிறது? தெல்லாறு. கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன். நாட்டின் ராஷ்டிரங்களாக பிறந்தவர்கள் பல்லவர்கள். பல்லவ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் சோழர்கள். புத்த தத்தர் யாருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தார்? அச்சுத கலப்பான். நிகண்டுகள் இயற்றப்பட்ட காலம் களப்பிரர்கள் காலம். கடிகை என்பது புத்த சமய கல்விக்கூடம். தமிழகத்தில் வடமொழியும் பிராகிருதமும் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் களப்பிரர்கள் காலம். அவனி சுந்தரி கதை என்ற நூலை எழுதியவர் தண்டின். லோக விபாகம் என்ற நூலை எழுதியவர் சர்வநந்தி. கேந்தூர் கல்வெட்டு நிறுவியவர் கீர்த்திவர்மன். யுவான் ஷுவாங்கின் பயண குறிப்புகளின் பெயர் சியூகி. பகவத வியூகம் என்ற நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன். கீர்தார் கணியம் என்ற நூலை எழுதியவர் பாராவி. பாரத வெண்பாவை எழுதியவர் பெருந்தேவனார். சங்கீரண சாதி என்ற அடைமொழி பெற்றவர் மகேந்திரவர்மன். பல்லவர் காலத்து ஓவியங்கள் காணப்படும் இடம் காஞ்சி கைலாசநாதர் கோவில். சத்ருமல்லன், கலகப்பிரியன் ஆகிய அடைமொழிகளை பெற்றவர் மகேந்திரவர்மன். குணபரன் என்ற அடைமொழி பெற்றவர் மகேந்திரவர்மன். சித்தன்ன வாசல் ஓவியங்கள் யார் காலத்தை சார்ந்தது? மகேந்திரவர்மன் காலத்தை சார்ந்தது. பரிவாதினி என்ற வீணை வாசிப்பதில் சிறந்தவர் மகேந்திரவர்மன். வாத்யா, வித்யாதரன், ஸ்ரீநிதி, ஸ்ரீமோகன் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் நரசிம்மவர்மன். ஒற்றைக்கல் ரதங்களை வடித்தவர் முதலாம் நரசிம்மவர்மன். காவிய தரிசனம் என்ற நூலை எழுதியவர் தண்டின். தட்சிணி சித்திரம் என்ற நூலை தொகுத்தவர் மகேந்திரவர்மன். பல்லவர் கட்டிடக்கலை மணிமகுடம் என்று போற்றப்படுவது கைலாசநாதர் கோவில். ராஜசிம்மேஸ்வரம்
என்று அழைக்கப்படும் கோவில் கைலாசநாதர் கோவில். மத்த விலாசா பிரகாசா நாடக காட்சிகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம் கைலாசநாதர் கோவில். கட்டுமான கோவில்களை கட்டும் வழக்கத்தை துவங்கியவர் ராஜசிம்மன். திறந்தவெளி கலைக்கூட முறையை பின்பற்றியவர் நரசிம்மன். அப்பர் என்று அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர். நம்பியான் தோழன் என்று அழைக்கப்பட்டவர் சுந்தரமூர்த்தி நாயனார்.